6 4 பறஞ்சாச்சு இல்லையா? முகாத்தபில் இருந்து படற்கை அத்தா இதா குன்து ஃபில் ஃபுல்கி ஜரைன பிஹிம் எல்லாம் சொல்லியாச்சு. அதெல்லாம் நங்குதா? கப்பலிலே நீங்கள் ஆயிருக்கும் போது அவர்களை அந்த கப்பல் கொண்டு செல்லும் போது ஒன்று. ரெண்டாவது காயிபிலிருந்து முத்தக்கல்லியும், காயிபிலிருந்து படற்கையில இருந்து தன்னிலை, படற்கையிலிருந்து தன்னிலை. அதுக்கு வல்லாஹுல்லதி அர்சல் ரியாஹ ஃபதுஸீரு ஸஹாபன் ஃபசுக்னாஹு இல்லீங்களா? வல்லாஹுல்லதி அல்லாஹ்வாயிரவர் அர்சல் ரியாஹ காற்றுகளை அனுப்புகிறான், ஃபதுஸீரு ஸஹாபன் அது மேகங்களை கிளப்புகிறது, ஃபசுக்னாஹு அந்த மேகங்களை நாம் போட்டுகிறோம், அந்த மேகங்களை போட்டுகிறோம். இப்போ படற்கை வல்லாஹுல்லதி அர்சல அல்லாஹ் காற்றுகளை அனுப்புகிறான், ஃபசுக்னாஹு அதை நாம் என்ன செய்கிறோம்? போட்டுகிறோம். படற்கையிலிருந்து தன்னிலை இல்லைங்களா? மூணாவது காயிபில இருந்து முன்னிலை, காயிபில இருந்து முன்னிலை. மினல் காயிபி இலல் முகாத்தபி, மினல் காயிபி இலல் முகாத்தபி. காயிபில இருந்து எங்க வரும்? முகாத்தபுக்கு வரும். ஆல் உத்தகதர் ரஹ்மான் வலதா. இந்த முஷ்ரிக்குகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளையை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னார்கள். லகத் ஜீத்தும் ஷையன் இத்தா, நீங்கள் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் வந்திருக்கிறீர்கள் முன்னிலை. ஏற்றுக்கலங்க. ஆலு இத்தகதர் ரஹ்மான் வலதா, ரஹ்மான் பிள்ளையை எடுத்துக்கொண்டான் என்று அவர்கள் சொன்னார்கள். காபிர்கள் சொன்னார்கள் லகத் ஜீத்தும் ஷையன் இத்தா, கண்டிக்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ரஹ்மான் பிள்ளையை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் அது கடுமையான வார்த்தை. அது பெக்காத ஒரு பிள்ளையை பெத்ததா சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சுப்புனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான். இது முகாத்தபுக்கு போறது. ஹாலு இத்தகதர் ரஹ்மான் வலதா, ரஹ்மான் பிள்ளையை எடுத்துக்கொண்டான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். விளங்குதுங்களங்க? லகத் ஜீத்தும் ஷையன் இத்தா, கண்டிக்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு நீங்க வந்திருக்கிறீர்கள். இது அல்லாஹ் மீது தேவையில்லாம இட்டு கட்டுறது இல்லை. அல்லாவை தக்ரீவும் செய்யக்கூடாது, அல்லாவை திட்டவும் கூடாது, அவனுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்லவும் கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளை மனிதன் பேசுகிறான். தேவையில்லாத வார்த்தையை பேசுவது என்பது தகுதியற்ற வார்த்தையை திட்டுறதுங்கிறது காலத்தை திட்டுறது. தக்ரீபு செய்கிறது என்பது என்னை எழுப்ப மாட்டான் என்று சொல்லுவேன். நான் எழுப்புவேங்கிறேன், மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கேங்கிறேன், அதை இல்லைங்கிறான். தேவையில்லாமல் பேசுகிறான். என்னை பற்றி எனக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்லுகிறான். நான் பிள்ளை எடுப்பதை விட்டு கேள்வியற்றவன் என்று வருதுலப்பா ஹதீஸ்ல. அப்போ காலு இத்தகதர் ரஹ்மான் வலதா, ரஹ்மான் பிள்ளையை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னார்கள். லகத் ஜீத்தும் ஷையன் இத்தா, கண்டிக்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். காபிர்கள் சொன்னார்கள், காபிர்களே நீங்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அது லகத் ஜீத்தும் ஷையன் இத்தா, கண்டிக்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இது படற்கையிலிருந்து எங்க வந்திருக்குங்க? முன்னிலையின் பக்கம். அடுத்து முத்தக்கல்லிமில் இருந்து படற்கையின் பக்கம். முத்தக்கல்லிமில் இருந்து நாலாவது விளங்குதுங்களா? எப்படி? முத்தக்கல்லிம் தன்னிலையில் இருந்து படற்கைக்கு போறது. இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர். இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர், உங்களுக்கு அதிகமான நலவையை நாம் என்ன செஞ்சோம்? தந்தோம். உங்களுக்கு நாம் தந்தோம். ஃபஸல்லி ரப்பிக, உங்க ரப்பை தொழுவுங்கள், வன்ஹர் குர்பானி கொடுங்கள். இப்போ ஃபஸல்லி ரப்பிக்கிறது படற்கை தானே, ரப்புக்கு. அங்கிறது என்னது? படற்கை. முன்னிலைன்னு சொல்லக்கூடாது, உங்க ரப்பை தொழுகுங்கள் அங்கிறது படற்கை தான். அது விளங்குச்சிங்களா? நாலாச்சா? ஐந்தாவது ஹாதிர்ல இருந்து முகாத்தபில் இருந்து முத்தக்கல்லிமுக்கு போறது. இங்கிருந்து அதான் முகாத்தபில் இருந்து முத்தக்கல்லிமுக்கு போறது. அதுக்கு ஒரு புர்தா ஷெரீப் கொண்டு வர்றாங்க. வாசுபத்தல் வஜிது ஹத்தை அபுரத்தின் வலனாம் மிஸ்லல் பஹாரி அலா ஹத்தைக வலனமீம் நம் ஸரா தைஃபு மன் அவாஃப அர்ரகனி வல்ஹுப்பு யஅதரிலு லதாதி பில் அலமீம். நபாயிஸ்ல கொண்டு வர்றாங்க. இதை வாசுபத்தல் வஜிது, அதாவது தன்னை தான் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நபி ஸல்லல்லாஹு மேல அளவு கடந்த பாசம், காதல். அவைய நீங்க யாரையோ காதலிக்கிறீங்க, தன்னை பார்த்து தான் பேசுறாங்க. யாரையோ காதலிக்கிறீங்க, விரும்புறீங்க. அந்த விரும்புறதுனால தான் நீங்க எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கீங்க, கவலையோடு இருக்கிறீங்க. நாளுக்கு நாள் உடம்புலாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? மெலிஞ்சுக்கிட்டு போகுது. ஏதோ யாரையோ நீங்கள் காதலிக்கிறீர்கள், விரும்புகிறீர்கள்.
சொல்லி சொல்றாங்க. தன்னை பார்த்து தான் சொல்றாங்க. வாசுபத்தல் வஜிது, காதல் தரிபடுத்தி விட்டது. வஜிதுன்னா என்ன அர்த்தம்? காதல். நீ யாரையோ காதலிக்கிறீங்கிறது அந்த காதல் தரிபடுத்தி விட்டது. சொல்லுங்க. ஹத்தை அபுரத்தையும் அதானன், கண்ணீர் என்ற கோட்டையும் மெலிவு என்ற கோட்டையும் தெரிபடுத்தி, கோடு கோடு கண்ணீர் என்ற கோடையும் மெலிவு என்ற கோடையும் காதல் என்ன செஞ்சு தெரிபடுத்திருச்சு. விளங்குதா? கோடு கண்ணீர் என்ற கோடையும் மெலிவு என்ற கோடையும் காதல் இணைஞ்சிருச்சு, ஊர்ஜிதமாக்கிருச்சு, தெரிபடுத்திருச்சு. அலா ஹத்தைக்க, உங்க ரெண்டு கண்ணத்தின் மீது, அப்படி கொண்டு போகணும். இதான் முன்னிலை. உங்களுடைய ரெண்டு கண்ணத்தின் மீதும், உன்னுடைய இரண்டு, தன்னதாம சொல்றாங்க நப்ச பார்த்தே, அலா ஹத்தைக்க, உன்னுடைய ரெண்டு கண்ணத்தின் மீதும், விளங்குதுங்களங்க, கண்ணீர் என்ற கோடையும் மெலிவு என்ற கோடையும் காதல் இணைஞ்சிருச்சே, தெரிபடுத்திருச்சு. எது மாதிரி? மிசிலல் பஹாரி, மஞ்சள் ரோஜாவை போலவும், ஒல் அனமி, சிகப்பு ரோஜாவை போலவும். நம்ம ரோஸ் ரோஜாவை தான் பார்த்துருக்கீங்க, அப்படிதானங்க? ரோஸ் கலர் தான் ரோஜா இருக்கும், சிகப்பு கலர்லையும் இருக்குது, மஞ்சள் கலர்லையும் காட்டில் முளைக்குது. இதெல்லாம் விளங்குதா? சிகப்பு ரோஜா, மஞ்சள் ரோஜா. நம்ம ரோஸ் ரோஜாவை தான் பார்த்துருக்கோம், அப்படிதானே? மிசிலல் பஹாரி, மஞ்சள் ரோஜாவை போலவும், ஒல் அனமி, சிகப்பு ரோஜாவை போலவும், ஒரு ரெண்டு கண்ணத்தின் மீது கண்ணீர் என்ற கோட்டையும் மெலிவு என்ற கோட்டையும் காதல் என்ன செஞ்சிருச்சே, தெரிபடுத்தி விட்டது. அதே யாரையே காதலிக்கிறீங்க, அதனாலதான் பார்த்தாலும் அழுதுகிட்டும் கவலையோடு நீங்க இருக்கிறீங்க, உடம்பெல்லாம் விளைஞ்சிக்கிட்டு போகுது. ஏன்னா தன்னை பார்த்தே, தன் நப்ச பார்த்தே பேசுறாங்க. பேசிட்டு அப்புறம் சொன்ன, ஆம் நான் காதலிக்கிறேன். நாம் சரா தைஃபுமன், ஒருவனுடைய காதல் சென்றது. நாம் சரா தைஃபுமன், ஒருவனுடைய காதல் சென்றது. அஹுவாகு, அது போக்கப்பட்டிருக்கு. நான் யாரை காதலிக்கிறேனோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதல் சென்றது. ஃபர்ரக்கனி, என்னை உசுப்பி விட்டது. தூக்கத்திலிருந்து என்னை என்ன, என்ன எழுப்பி விட்டுருச்சு. நாம் சரா தைஃபுமன், ஒருவருடைய காதல் சென்றது. அஹுவாகு, யாரை நான் காதலிக்கிறேனோ, யாரை நான் விரும்பு, காதல்னா முஹப்பத்தே காலிஸான்னு அர்த்தம், உண்மையான பிரியம். இறைக்காதலர் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்கல்லப்பா, உண்மையான காதல் அல்லாஹ்வை காதலிக்கிறது தான், அல்லாஹ்வை விரும்புறது தான். இறைக்காதலர் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்கல்லப்பா. நாம் சரா தைஃபுமன், ஒருவருடைய காதல் சென்றது. அஹுவாஹு, அவரை நான் காதலிக்கிறேனே, விரும்புகிறேனே, அவருடைய காதல் சென்றது. சென்று ஃபர்ரக்கனி, என்னை எழுப்பிடுச்சு. தூக்கத்திலிருந்து என்ன செஞ்சிருச்சு, என்ன எழுப்பிடுச்சு. ஒரு சில காதலிக்கிறேன், தூக்கம் வர மாட்டேங்குது. விளங்குதா? வல் ஹுப்பு, விளங்குதா? காதல் முஹப்பத் ஏத்தரில் லذாத்தி, இன்பங்களில் குறுக்கிடும். பில் அலமி, வேதனையை கொண்டு குறிப்பிடும். வேதனையை கொண்டு குறுக்கிடும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதலிக்கிறது காதல் தான் அது. ஆனால் தூக்கம் வரக்கூடாது. தூங்காம இருக்கிறது கஷ்டம் இல்ல. தூக்கம் வரலினா அப்படியே முடிச்சுக்கிட்டு இரவே போவாது. கீழே ஒரு பைத்து கூட வருது, தாபல லைலுக்கி பில்லஸ் மோதின்றது. தூங்கலைன்னா அந்த இரவு நீண்டு போயிடும். அப்ப காதல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதல்ல தூக்கம் வர மாட்டாங்க. தூங்குறது ஒரு இன்பம், ஆனால் முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல நான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது இருக்க, அது கஷ்டம் தான். அது எனக்கு ஒரு இன்பமா தான் தெரியுது. ஒரு ஹுப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான முஹப்பத், காதல். விளங்குதுப்பா? ஏத்தரிது லذாத்தி, இன்பங்களிலே குறுக்கிடுகிறது. பில் அலமி, வேதனையை கொண்டு குறுக்கிடுகிறது. விளங்குதுங்களங்க? காதல் ஏத்தரிது லذாத்தி, இன்பங்களில் குறுக்கிடும். பில் அலமி, வேதனையை கொண்டும் சில சமயம் குறுக்கிடத்தான் செய்யும். இது நம்மளுக்கு சட்டம் என்ன? அலா ஹத்தைக்க, உன்னுடைய ரெண்டு கண்ணத்தின் மீது, விளங்குதுங்களங்க, கண்ணீர் என்ற கோடையும் மெலிவு என்ற கோட்டையும் காதல் தரிபடுத்திருச்சு. அலா ஹத்தைக்க, உன் ரெண்டு கண்ணத்தின் மீதுங்கிறது முன்னிலை. அஹுவாங்கிறது தன்னிலை. நான் யாரை காதலிக்கிறேனோ அவருடைய காதல் சென்று என்னை உசிப்பிருச்சு. ரைட்டுங்களா? அப்போ முன்னிலையிலிருந்து தன்னிலை. ஹத்தைக்கங்கிறது முன்னிலை, அஹுவாங்கிறது தன்னிலை. ரைட்டுங்களா? சரி. அதுக்கடுத்து ஆறாவது, முத்தக்கல்லிமிலிருந்து தன்னிலையிலிருந்து முகாத்தப், தன்னிலையிலிருந்து
முகாத்தபு. அதுக்கு உதாரணம் உமாலியலா அபுதுல்லதி ஃபத்தரனி இலைஹி துர்ஜாஊன். உமாலிய எனக்கு என்ன கேடு வந்தது? உமாலிய லா அபுதுல்லதி ஃபத்தரனி என்னை முன்மாதிரி இல்லாமல் படைத்தானே அவனை நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன கேடு வந்தது? இலைஹி துர்ஜாஊன், அவன் பக்கம் தான் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அவன் பக்கம் நான் மீளுவேன் நான் மீட்டப்படுவேன் சொல்ல வேண்டிய இடத்துல ஹபீபு நஜ்ஜார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்கப்பா. ஹபீபு நஜ்ஜார் பெரிய மகான், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வந்தவங்க, வாழ்ந்தவங்க. உமாலிய எனக்கு என்ன கேடு வந்தது? வஜாமின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலி யஸ்ஆ கால யா கௌம் இத்தபியுல் முர்சலீன் இத்தபியு மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் மூத்ததுன்னு வருதுலப்பா. வஜாமின் அக்ஸல் மதீனத்தி, அந்த மதீனாவுடைய எல்லை கோடியில் இருந்து ஒரு மனிதர் வந்தார், அதான் ஹபீபு நஜ்ஜார். வஜாமின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலி யஸ்ஆ, விரைந்த நிலைமையிலே வந்தார். அவர் சொன்னாரு இத்தபியுல் முர்சலீன், ரசூல்மார்களை தொயிருங்கள். இத்தபியும் அல்லா இஸ்அலுக்கும் அஜ்ரன், கூட்டத்தில் கூலி வைக்காத நபிமார்களை தொயிருங்கள் என்று சொன்னார். வருது இல்ல? அவையவே நீர் ஈமான் கொண்டீரா கேட்கிறானுவோ. உமாலி எனக்கு என்ன கேடு வந்தது? லா அபுதுல்லதி ஃபத்தரனி, என்னை முன்மாதிரி இல்லாமல் படைத்தானே அந்த அல்லாஹ்வை நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன கேடு வந்தது? அவன் தான் நான் போவேன்னு சொல்லி வருது. அவன் தான் பக்கம் தான் நீங்களும் மீட்டப்படுவீங்க பாங்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு சட்டம் என்ன? நம்மளுக்கு இங்க அபுதுல்லதிங்கிறது முத்தக்கல்லீம், துர்ஜாவுன்ங்கிறது முன்னிலை முகாத்தபு. அவனின் பக்கம் நான் மீட்டப்படுவேன் சொல்ல இடத்துல நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அப்போ முத்தக்கல்லீமில் இருந்து முகாத்தபின் பக்கம் எழுதுனப்பா. சரி, அப்ப 6 வந்துருச்சா? வாங்க, எங்க திரும்பப்படும் மினல் ஹித்தாபி இலல் கைபத்தி, முன்னிலையிலிருந்து படர்க்கையின் பக்கம் திரும்பப்படும். மினல் கைபத்தி இலத்த கல்லுமி, படர்க்கையில் இருந்து தன்னிலையின் பக்கம் திரும்பப்படும். ஒபில் அக்சி, இதற்கு மாற்றமாகவும் திரும்பப்படும். எல்லாம் எழுதியாச்சதுல எப்படிங்கப்பா? அப்போ முன்னிலையிலிருந்து படர்க்கையின் பக்கம் திரும்பப்படும், படர்க்கையிலிருந்து தன்னிலையின் பக்கம் திரும்ப. மாத்தியும் சொல்லு. கைபத்தில் இருந்து முன்னிலையின் பக்கம் வரும். அதுக்கடுத்து முத்தக்கல்லிமில் இருந்து படர்க்கை. உங்களுக்கு எழுதியாச்சு இந்த 6 இதுலையும். வபிலக்ஸி கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லை போல, அத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, கப்பலிலே நீங்கள் ஆயிருக்கும் போது, ஜரைன பிஹிம், அவர்களை அது கொண்டு செல்லும் போது. ரெண்டுங்களங்க, நீங்கள் கப்பலிலே ஆயிருக்கும் போது அவர்களை அந்த கப்பல் கொண்டு செல்லும் போது. இப்ப முன்னிலிருந்து எங்க போயிடுச்சு? படர்க்க. இப்ப கௌலிஹி தஆலா, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லை போல, வல்லாஹ் உள்ளதி, அல்லாஹ் அர்சலரியாக காற்றுகளை அனுப்புகிறான், துசீரு சஹாபனது மேகங்களை கலப்புகிறது, சுக்கனாகு அந்த மேகத்தை உங்களுக்கு நாம் போட்டுகிறோம். இங்க என்ன இருக்குது? படற்கையில் இருந்து முத்தக்கல்லிமுக்கு வந்துருச்சு. விளங்குச்சிங்களா? மற்றதெல்லாம் அங்க போட்டிருக்கு. கௌலி இம்ரையில் கைஸ், இம்ரவுல் கைஸ் என்ற கவிஞரின் சொல்லை போல ஒரு அற்புதமான கவி நான் படிக்கிறேன். تطاول ليلك بالأسمود ونام الخلي ولم ترقدي وباتت له ليلة كليلة للآير الأرمودي وباتت له ليلة كليلة للآير الأرمودي وذلك من نبأ إن جاءني وخبرته أنا بالأسود ذلك من نبأ جاءني وخبرته أنا بالأسود தாவல லைலுக்கி, உன்னுடைய இரவு நீண்டு விட்டது. தாவல லைலுக்கி, தன்னை பத்தியே தான் படிக்கிறார் அவரு. எவ்வளவுப்பா? தாவல லைலுக்கி, உன்னுடைய இரவு நீண்டு விட்டது. வில் அசுமுதி, அசுமுதி என்ற இடத்தில் உன்னுடைய இரவு நீண்டு விட்டது. அசுமுகிறது இடத்துக்கு பேரு. அசுமுதி என்ற இடத்தில் உன்னுடைய இரவு நீண்டு விட்டது.
நாமல் ஹலியு கவலையற்றவன் தூங்கிவிட்டான், வலம் தருக்குது நீனுமோ தூங்காத நிலைமையிலே. காதலை விட்டும் காலியானவன் தூங்கிட்டான், அப்படி அர்த்தம் வைக்கணும். ஹலி என்ன கீழே போட்டிருக்கு பாரு, அல் ஹாலி மினல் இஷ்க், காதலை விட்டும் காலியானவன் தூங்கிட்டான். விளங்குதான்னு கேட்டேன், காதலிச்சுக்கிட்டு தூங்க மாட்டான். விளங்குதா? நாமல் ஹலியு காதலை விட்டும் காலியானவன் தூங்கிவிட்டான், வலம் தருக்குது நீனுமோ தூங்காத நிலைமையிலே. விளங்குதப்பா? அவன் இரவு தங்கினான், தன்னையே தான் சொல்றாரு. அவன் இரவு தங்கினான், லைலத்துன் ஒரு இரவும் அவனுக்காக இரவு தங்கியது. லைலத்தின் இதில் ஆயிரில் அருமுதி கண்வழிக்காரனுடைய பீழையுடைய இரவு போன்ற ஒரு இரவு அவனுக்காக இரவு தங்கிச்சு. இரவெல்லாம் தூங்காம முழிச்சுக்கிட்டே இருந்தா கண்ணுல இருந்து தண்ணி வந்து அப்படி கூலை வந்து ஒரு மாதிரி ஆயிரும். யாரோ ஒருத்தவங்க அபூல் அஸ்வதுக்கு மூத்தாயிட்டாங்கிற செய்தி கேள்விப்பட்டு நான் தூங்கவே இல்லைங்கிறாரு. விளங்குதா? அவருக்கு சொந்தக்காரன் அபூல் அஸ்வதுங்கிறவர். அவர் இறந்த உடனே என்ன இருக்குதே, இறந்துட்டாருங்கிற தகவல் கிடைச்ச உடனே இரவெல்லாம் தூங்காம கண் விழித்து கண்ணிலிருந்து தண்ணீர் வந்து பீழையெல்லாம் வந்துருச்சு, கூளையெல்லாம் வந்துருச்சுங்கிறார். அவன் இவர் தங்கினான், அவன் இரவு தங்கினான். பாத்தத்துல லைலத்தின் ஒரு இரவு அவனுக்கு இரவு தங்கியது. எப்படிப்பட்ட இரவு? லைலத்தின் இதில் ஆயிரில் அருமுதி கண்வழிக்காரனுடைய பீழையுடைய இரவு போன்ற ஒரு இரவு அவனுக்காண்டி என்ன செஞ்ச. அதான் அவங்க இரவெல்லாம் முடிச்சுக்கிட்டே இருந்ததுனால அவன் மூத்தா போன செய்தியை கேள்விப்பட்டு கண்ணு தண்ணி வந்து கூளையெல்லாம் வந்துருச்சுங்கிறான். ஏன் இதுக்கு நான் ஏன் தூங்கல, ஏன் முழிச்சுக்கிட்டே இருந்தேன்? என்ன வதாலிக்க மின் நபையின் ஜானி, எனக்கு வந்துவிட்ட செய்தியின் காரணத்தினாலா இருக்கும். வதாலிக்க இது மின் நபையின் ஜானி, தூங்காம இருந்ததுக்கு காரணம் வதாலிக்க மின் நபையின் ஜாயினி, எனக்கு வந்துவிட்ட செய்தியின் காரணத்தினாலா இருக்கும். அந்த செய்தியை நான் அறிவிக்கப்பட்டேன். அபுல் அஸ்வதை பற்றி அறிவிக்கப்பட்ட, அவன் செத்து போயிட்டான், அபுல் அஸ்வதே செத்து போயிட்டான்னு அறிவிக்கப்பட்டதுனால நான் வந்து தூங்காமையே இருந்தேங்கிறான். எவ்வளவு இரவு நீட்டு போயிடும். தூங்கிட்டோம்னா டப்புனு நம்மளுக்கு வந்து பாங்க சொல்ற சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது, தட்டி எழுப்ப வேண்டியது இருக்கு. முடிச்சுக்கிட்டே இருந்தா இரவு நீண்டுரும். உடம்பு சரியில்லை, கால்வலி, தலைவலி, ஏதாவது வேதனைன்னு வைங்க, ரோகம் வந்துச்சு, நோய் வந்துச்சுன்னா தூக்கவே முடியாது. 6 மணி, ஏன்னா 10 மணி தான் ஆகுதா, 11 தான் ஆகுதா, 12 தான் ஆகுதான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பான். அப்போ ஹுப்பிர்து அந்த செய்தியை நான் அறிவிக்கப்பட்டேன். அபுல் அஸ்வதை பற்றி அறிவிக்கப்பட்டேன். அவன் செத்து போயிட்டான்னு அறிவிக்கப்பட்டேன். அவன் எனக்கு தூக்கம் வரலங்கிறான். விளங்குதப்பா? பைத்துக்கு அர்த்தம் விளங்கிருச்சா? சூப்பர் பைத்து பாயுது. இப்போ தம்பி கேளுங்க, தாவர லைலுக்கி, முன்னிலையிலிருந்து தன்னிலைக்கு இதை கொண்டு வரலாம். இதுல 2 எழுத்து பார்த்து கொடுக்கலாம். எல்லாத்தையும் 2 எழுத்து பார்த்து இருக்கு. தாவல லைலுக்கி, உன் இரவு நீண்டு விட்டது, முன்னிலை. விளங்குதா? இதான் தாவல லைலுக்கி, உன் இரவு நீண்டு விட்டது. குப்பிர்து நான் அறிவிக்கப்பட்டேன். குப்பிர்து தன்னிலை. முன்னிலையிலிருந்து எங்க வருதுங்க? தன்னிலை. குப்பிர்து நான் அறிவிக்கப்பட்டது, முன்னிலையிலிருந்து தன்னிலை. ஒன்னாச்சா? இப்படி ஒரு இழுத்திபாத்து சொல்லலாங்க. அல்லது இன்னொரு இழுத்திபாத்து சொல்லலாமா? படற்கையிலிருந்து தன்னிலை. படற்கையிலிருந்து எப்படி? பாத்தே அவன் இரவு தங்கினான். அவன் நான் தான், தன்னை தான் சொல்றான். பாத்தே அவன் இரவு தங்கினான், தன்னை தான் சொல்றாரு. அவன் இரவு தங்கினான், படற்கையாச்சா? குப்பிர் தூவத செய்தியை நான் அறிவிக்கப்பட்டேன், தன்னிலை. படற்கையிலிருந்து தன்னிலை, படற்கையிலிருந்து தன்னிலை அல்லது முன்னிலையிலிருந்து தன்னிலை, இது 2மே இந்த பைத்துக்கு எடுத்து ஸ்டார்ட் ஆகும், செட் ஆகும். ரைட்டா? இது எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட எழுத்தி பார்த்து, இது எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட எழுத்தி பார்த்து. முன்னிலையிலிருந்து தன்னிலை அல்லது படற்கையிலிருந்து தன்னிலை, 2 எழுத்தி பார்த்து இந்த பைத்துல இருக்கு. ரைட்டுமா? சரி, இப்போ மின் உசுலூபின் இலா உசுலூபின் அப்படி மேல ஓதணும்ல. இழுத்தி பார்த்துனா என்ன? மின் உசுலூபின் இலா உசுலூபின் ஆகர், ஒரு போங்கிலிருந்து இன்னொரு போங்கின் பக்கம் திரும்பினால்தான் இழுத்தி பார்த்து வரும். கலாமினுடைய ஆரம்பத்தில் இழுத்தி பார்த்து வருமா? மற்ற எல்லா கேட்டேன் மானிக்காரர்களும் கிடையாது, வராதுங்கிறாங்க. என்ன செய்யாது? வராது, எல்லா மானிக்காரர்களும் வராதுங்கிறாங்க. எடுத்தோன்னு எப்படிங்க வரும்? ஒரு போங்கல பேசிட்டு இன்னொரு போங்கல போனாதாங்க எழுத்தி பார்த்து. விளங்குதுங்களா? மேல ஓதணும்ல, நீங்கள் கப்பலில் ஆயிருக்கும் போது
அந்த கப்பல் அவர்களை கொண்டு சென்று போனது. இதா குந்தும் ஃபில் ஃபுல்கி வஜரைன பிஹிம், நீங்கள் கப்பலிலே ஆயிருந்த போது, கப்பல் அவர்களை கொண்டு சென்ற போதுனா மின் உசுலுபின் இலா உசுலுபின் ஆகர், ஒரு போங்கில இருந்து இன்னொரு போங்கில போனதை எழுதி பார்த்தேன். கலாமினுடைய ஸ்டார்டிங்லேயே வருமா எழுதி பார்த்தேன்? வராதுன்னு மாணிக்காரர்கள் எல்லாம் மீது மனவங்க சொல்றாங்க. ஆனால் அல்லாமா சக்காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிஃப்தாவுல் உலூமுடைய முசன்னிஃப், மிஃப்தாவுல் உலூம்னு பிரம்மாண்டமான கிதாப் எழுதினாங்க அல்லாமா சக்காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. விளங்குதுங்களங்க? அவங்க சொல்றாங்க அந்த மிஃப்தாவுல் உலூமுடைய சுருக்கம் தான் தல்கீஸுல் மிஃப்தார், அப்துர் ரஹ்மான் கஸ்வினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதினாங்க சுருக்கி. அதுக்கு சரகு எழுதினவங்க தான் யாரு? சாதுத்தீன் தப்தாசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முத்தவ்வல் மானின்னு எழுதினாங்க. முத்தவ்வல் மானியை சுருக்கித்தான் முக்தசர் மானின்னு எழுதினாங்க. யாரு? அல்லாமா சாதுத்தீன் தப்தாசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப மிஃப்தாவுல் உலூமினுடைய முசன்னிஃப் அல்லாமா சக்காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க எடுத்தவனே எழுதி பார்த்து வரலாம். அவங்க மட்டும் சொல்றாங்க வர வேண்டியதற்கு ஆப்போசிட்டா வந்தா எழுதி பார்த்து தானங்க. தாவர லைலி என் இரவு நீண்டு விட்டதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல தாவர லைலுக்கிங்கிறான். அதே ஒரு எழுதி பார்த்து தாங்கிறான். யாரு? அல்லாமா சக்காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வர வேண்டியதற்கு மாற்றமா வந்தாலே எழுதி பார்த்து தாவல லைலி சொல்ல வேண்டிய இடத்துல தாவல லைலுக்கி அதே ஒரு எழுதி பார்த்து தாங்கிறாங்க. யாரு? அல்லாமா சக்காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கேட்டுங்களேங்க. ஆக இங்க ரெண்டு வகையான எழுதி பார்த்து இருக்குது. எப்படி? முன்னிலையிலிருந்து தன்னிலை அல்லது படற்கையில் இருந்து தன்னிலை. பாத்த குப்பிர்துஹு, பாத்தேங்கிறது படற்கை தான், அதுல இருந்து குப்பிர்துங்கிறது தன்னிலை. தாவல லைலுக்கி முன்னிலை, குப்பிர்துங்கிறது தன்னிலை. கேட்டுங்களா? ரெண்டு எழுத்து பார்த்து இருக்கு. ஆனா அல்லாமா சக்காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாவல லைலுக்கி அதே ஒரு எழுத்து பார்த்தான். தாவல லைலின்னு வர வேண்டிய இடத்துல தாவல லைலுக்கிங்கிறாங்க. கேட்டுங்களா? இப்ப அடுத்து இய்யாக நஅபுதுல வந்து இய்யாவை பத்தி பேசுறாங்க. இதான் அதாவது தம்பி கேளுங்க, ஈயன் என்பது இய்யாக நஅபுது இருக்குல்லப்பா, அந்த ஈயனை பத்தி சொல்றாங்க. இப்பா ஈயன்கிறது அதுதான் முன்ஃபஸிலான லமீர். அந்த ஹூ யா கே எல்லாம் ஜாயிது, அது ஹர்ஃப்ங்கறாங்க. பா எப்படி ஈயாக்கேன்னு இருக்குல்ல, ஈயாக்க இல்ல ஈயாயே ஈயானா, ஈயாக்க ஈயாக்கி ஈயாக்குமா ஈயாக்கும் ஈயாக்குன்ன, ஈயாவு ஈயாஹா ஈயாவுமா ஈயாவும் ஈயாவுன்ன. ரைட்டா? இது முன்ஃபஸிலான லமீருங்குவாங்க. இது முன்ஃபஸிலான லமீர் எது? ஈயன் மட்டும்தான் முன்ஃபஸிலான லமீர். அந்த ஹூ யா அந்த காஃப் இதெல்லாம் ஹர்ஃப்ங்கறாங்க. ஏடுபா அது ஹர்ஃப், அது சேர்த்து படிக்கிறதுக்காண்டி இயாக இயாவு இயா அனு படிக்கிறாங்க. விளங்குச்சப்பா? இதுல சொல்லி இஸ்மி ஷாராவில் சொல்றாங்கல்லப்பா, ரா தான் இஸ்மி ஷாரா, கேங்கிறது ஹர்ஃப் தானே. பில் காஃபி ஹர்ஃபன் தூன லாமின் அவுமா வல்லாமு இன் கதம்தஹா மும்தனிஆ. மனிதருக்கு என்ன? ரா தான் இஸ்மி ஷாரா, கேங்கிறது இன்னதுக்கு ஹர்ஃப். காஃபி சேர்த்து படி. பில் காஃபி ஹர்ஃபன் தூன லாமின் அவுமா, லாமுடனோ லாம் இல்லாமலோ காஃபி சேர்த்து படி. ராலிக்கேன்னு சொல்லு அல்லது ராக்கேன்னு சொல்லு, ராலிக்கேன்னு சொல்லு அல்லது ராக்கேன்னு சொல்லு, எப்படினாலும் சொல்லிக்கோ. ஆனால் வல்லாமு என்ன? மும்தனியத்தின் விலக்கலா இருக்கும். இன் கத்தம் தஹா ஹாவி நீ முற்படுத்தினால் ஆதாலிக்கேன்னு சொல்லக்கூடாது, ஆதாதான். விளங்குதா? ஹா வந்துருச்சுன்னா என்ன செய்யக்கூடாது? லாம் வரக்கூடாது. அந்த பயிர் சிக்கலான பயிற்சி. விளங்குதா? வல்லாமு லாமா இருந்து மும்தனியத்தின் மும்தனியா இருக்கும், விலக்கலா இருக்கு. இன் கத்தம் தஹா ஹாவி நீ முற்படுத்தினால், தம்பியுடைய ஹா வந்துருச்சுன்னா ஆதாலிக்கன்னு சொல்லக்கூடாது, ஆதாதான். ரைட்டா? அப்ப அது ஹர்ஃப் தான் இஸ்மி ஷாரால். அதே மாதிரி ஈயாக்கவுலையும் ஈயா தான் முன்ஃபஸிலான லமீர். அந்த ஹூ அதுக்கடுத்து என்ன இருக்குது? விளங்குதா? ஹூ ஏ காஃப் ஈயா கேன்னு வரும், ஈயா ஹூன்னு வரும், ஈயா ஏன்னு வரும். இதெல்லாம் என்னது? ஹர்ஃப்ங்கறாங்க. இது ஒண்ணுங்க. ஃபுஸிலத்து அது பிரிக்கப்பட்டு விட்ட போது, அனில் அவாமிரி ஆமீர்களை விட்டு பிரிக்கப்பட்டு விட்ட போது, தஅதர நுத்துக்கு பிகாதை மொழிவது கஷ்டமா இருக்கிறது. முஃபரதத்தன்
தனித்த நிலைமையில மொழிய முடிய மாட்டாங்க. சரிப்பா? ஆகவே ஒரு உண்மை இல்லையா ஈயன் ஈயனை என்ன செஞ்சாச்சாங்க ஜாயிண்ட் பண்ணியாச்சு. ஏலி தஸ்தகில்ல பிஹி அது தனித்து வருவதற்காக. ஆமியில விட்டு பிரிஞ்சு போறவங்க கூட என்ன செய்யுது அது. அப்போ விளங்குதப்பா? இப்ப இந்த மூணாவது கருத்து என்ன சொல்லுது? கீழ்கருத்து ஹூ காஃபு ஏ தான் அசலுங்கிறாங்க. ஈயா தான் வந்து என்ன படிக்கிறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்கிறாங்க. இது புரியுதா இல்லையான்னு முழிக்கிறீங்களா? கீழே சொல்லப்படுகிறது நாலாவது கருத்து அல் அமீர் உவல் மஜ்மு ஒட்டு மொத்தம் தான் என்னது ரெண்டும் சேர்ந்தால் அமீருங்கிறாங்க. விளங்கிருச்சாப்பா? எத்தனை கருத்து வருது இதுல? 4 கருத்து. ஒன்னு ஈயன் தான் அசலு, ஹூ காஃபு ஏலாம் ஜாயிதுங்கிறாங்க. கலீல் இமாம் சொல்றாங்க அது ரெண்டுமே லமீர் தான், ரெண்டுமே என்னதுதான், அது இணைக்கப்பட்டிருக்கு, அதுல இலாப செய்யப்பட்டிருக்கு. அது என்ன செய்யப்பட்டிருக்கு? அதுக்கு ஒரு ஆதாரம் ஈய ஷபாபின்னு கொண்டு வர்றாங்க, ஒரு ஆதாரம். விளங்குதுங்களாங்க? மூணாவது கருத்து ஹூ ஏ காஃப் தான் அசலு, படிக்கிறதுக்காக வேண்டி ஈயனை கொண்டு வரப்பட்டுருச்சுங்கிறாங்க. மூணாவது கருத்து. நாலாவது கருத்து ரெண்டுமே லமீர் தான், ரெண்டும் சேர்ந்தா ஒட்டு மொத்தமா லமீர் முன்பசரா லமீருங்கிறாங்க. விளங்கிருச்சா விளங்கலையா? அதுதான் சொல்றாங்க பாரு. ஈயன் ஆன் பண்ணிக்கவா. ஈயன் என்பது ஈயன்ல 4 கருத்து இருக்கு. ஈயன்ல வந்து ஈயன் தான் அசலு. அந்த ஈயா ஊ ஈயா ஏ ஈயா கேல இருக்குல்ல, அதெல்லாம் ஹருஃபு. கே இருக்குல்ல, ஈயா ஏல ஏ ஹருஃபு, ஈயாவுல ஹூ ஹருஃபு. அதுக்கு மஹல்லு மினல் யாராப் கிடையாது. இது மாதிரி அன்தவுல தேய்க்கு யாராபா இருக்கு இல்லையில. அரைத்தக்க கேவுக்கு யாராபா இருக்கு இல்லையில. அரைத்தக்கன்னு அர்த்தம் அஹ்பீர் ஊனியுடைய அர்த்தம், அஹ்பீர் நீயுடைய அர்த்தம். அந்த கேக்கு ஏராப் இல்லாத மாதிரி ஊக்கும் ஏய்க்கும் காபுக்கும் ஏராப் இல்லைங்கிறாங்க முதல் கருத்துக்காரங்க. ரைட்டுங்களாப்பா? அப்ப இந்த ஹா ஈயா ஹூ ஈயா ஏ ஈயா கேல் உள்ளதெல்லாம் என்ன இருக்குது? ஹருஃபு. ஈயன் தான் வந்து முன்பசினால மீறுங்கிறாங்க. விளங்குதப்பா? சரி. கலீல் இமாமு என்ன சொல்றாங்க? ரெண்டுமே வந்து என்ன இஸ்மு தான், லமீர் தான், இலாபு செய்யப்பட்டிருக்கு ஏங்கிறாங்க. ஈயாவுல பாரு எங்க இருக்க? ஈயன் என்பது லமீர் முன்பசிலா லமீரா இருக்கும். ஒமா யல்ஹகுஹு மினல் யாயி வல் காஃபி வல் ஹாயி, ஏயிலிருந்தும் காஃபியிலிருந்தும் ஹாவியிலிருந்தும் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடியது ஹருஃபுன் ஹருஃபா இருக்கும். ஜீதத்ததை ஜாயிதாக்கப்பட்டிருக்கு. நீ பயானித்த கல்லுமி தன்னிலையை விளக்குவதற்கும், வல் ஹிதாபி முன்னிலையை விளக்குவதற்கும், வல் கைபத்தி படற்கையை விளக்குவதற்கும் அதுல என்ன செஞ்சிருக்காது? சேர்ந்திருக்குங்கிறாங்க. ஏட்டம்பா? தன்னிலைக்கு ஐயா ஏங்குவோம், முன்னிலைக்கு ஐயா கேங்குவோம். 2 பேர்களா இருந்தா ஐயா குமாங்குவோம், பலர்களா இருந்தா ஐயா குங்குவோம், பல பெண்களா இருந்தா ஐயா குன்னேங்குவோம், ஒரு பெண்ணா இருந்தா ஐயா கீங்குவோம். ரைட்டுங்களா? முன்னிலையை விளக்க படற்கையை விளக்க ஐயாஹூ ஐயாவுமா ஐயாஹும் ஐயாஹுன்னு ஐயா ஏ ஐயானா. தன்னிலை ஒருமையா இருந்தா ஐயா ஏ, தன்னிலை பன்மையா இருந்தா ஐயானா. எத்த விளங்குதா? அப்போ ஒமா இல்ஹக்கும் இனல் யாயி ஏயிலிருந்தும் வல் காஃபி காஃபியிலிருந்தும் வல் ஆயி ஆவியிலிருந்தும் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடியது அருப்புன் அருபா இருக்கும். ஜீதத்து அந்த அருபை ஜாயிதாக்கப்பட்டிருக்கு. நீ பயானித்த கல்லுமி தன்னிலையை விளக்கவும், வல் ஹிதாபி முன்னிலையை விளக்கவும், வல் கைபத்தி படற்கையை விளக்குவதற்கும் ஜாயிதாக்கப்பட்ட அருபா இருக்கும். விளங்குதுங்களங்க? லா மஹல்லலஹா அதற்கு ஏராபு கிடையாது. லா மஹல்லலஹா மினல் ஏராபி ஏராபிலிருந்து இந்த இடமும் இல்லை. தாயிஃபி அந்த உள்ள தேயை போல. அந்த உள்ள தேய்க்கு ஏராபா இருக்கு. ஒட்டுமொத்தமா அந்தன்னு அதுக்கு ஏராப் உண்டு. அந்த முப்ததா ரஃபு. ஆனா தேய்க்குன்னு ஏராப் கிடையாது. எடுத்தனப்பா? அதே மாதிரி ஈயா கேவுல கேக்கு ஏராப் கிடையாது, ஹூக்கு ஏராப் கிடையாது. ஈயாயிலுள்ள ஏக்கு என்ன செய்யாது? ஏராப் கிடையாது. ஒரு காஃபி அரைத்தக்க அரைத்தக்க உள்ள காஃபி போல. அரைத்தக்கன்னா அஹ்பீர் நீயுடைய அர்த்தம். இந்த காபுக்கெல்லாம் ஏராப் கிடையாது. விளங்குதப்பா? அரைத்தவுக்கு ஒட்டு மொத்தமா என்ன அர்த்தம்? அஹ்பீர் நீ எனக்கு அறிவின்னு அர்த்தம். விளங்குதப்பா? இது முதல் கருத்துங்க. இது சூப்பர் கருத்து. இது விளங்குதா? இதை மாதிரி லாலிக்கேவுல வந்து இந்த காப்பு வந்து அறுபதனை இஸ்மிஷாராவில் தான் மீன். காப்புலாம் ஜாயிதனப்பா. அதே மாதிரி இதுவும் ஜாயிதுங்கிறாங்க. காலுல் ஹலீல் ஹலீல் இமாம் சொல்றாங்க ஈயன் என்பது முதாஃபுன் இலைகா, அந்த ஹாவின் பக்கம் காஃபின் பக்கம் ஏயின் பக்கம் இலாபு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து அல்ல. ஏட்டப்பா? காலுல் ஹலீல்
இமாம் கலீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஈயன் என்பது முதாஃப் நிலை, அந்த காஃபின் பக்கம் ஏயின் பக்கம் சொல்லுங்கப்பா ஹூவின் பக்கம் இலாபு செய்யப்பட்டிருக்கிறது என்கிறாங்க. அதுக்கு வஹத்தஜ ஆதாரம் பிடிக்கிறாங்க கலீல் இமாம் அக்காஹு அன் பாதில் அரபி, அரபியர்கள் சிலரை தொட்டும் அவர்கள் இக்காய செய்யக்கூடிய ஒன்றை கூட நினைஞ்சிருக்காங்க. அதுக்கு ஆதாரம் பிடித்திருக்கிறாங்க. என்ன? இதா பலகர் ரஜிலு சித்தீன, ஒரு மனிதன் 60 வயதை அடைந்து விட்டால், வெய்யாகு அவனை எச்சரிக்கிறேன், வெய்ய ஷவாபி குமரி பெண்களையும் எச்சரிக்கிறேன், வாலிப பெண்களையும் எச்சரிக்கிறேன். 60 வயசுக்கு பிறகு யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, வாலிப பெண்களை போய் என்ன கூட கல்யாணம் பண்ணிக்க கூடாது. கேட்டப்பா வெய்ய ஷவாபி என்ன பாருங்களேன், லாயிரான இஸ்முக்கு இலாபம் செய்யப்பட்டிருக்க. ஈயாங்கிறது முன்பசிலால் மீறு, ஷவாபிங்கிறது என்ன இருக்கு லாயிரான இஸ்மே, ரெண்டுமே இஸ்மு தான் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. ஈய ஷவாபின்னு ஒவ்வொரு ஷாதுன், ஆனா இது முன் உதாரணம் அற்றது, இது ஷாது. ஒரு காரணம் சொன்னா, ஒரு ஆதாரம் சொன்னா அதுக்கு முன் உதாரணங்கள்லாம் இருக்கணும். இது ஒரே ஒண்ணு மட்டும் ஒருத்தர் சொல்லிட்டா அதனால என்னவாகாது, அது சட்டமாவாது. ஒவ்வொரு ஷாதின் முன் உதாரணம் அற்றது. நான் யோத்தமது அலிஹி, இது மீது ஆதாரம் பிடிக்கப்படாது. முடிஞ்சா இரண்டாவது கருத்து. வக்கீல் இன்னொரு மூணாவது கருத்து என்னன்னா, ஐயோ லமாயிரு என்னவா இருக்குங்க, அந்த காஃபு ஹா ஏ எல்லாமே என்னதுதான் லமீரா இருக்கும். வக்கீல இயல் லமாயிரு லமீர்கள் ஈயன்கிறது முந்தத்துன், அது முக்கியமானது கேட்கிறாங்க. முதல் கருத்துக்கு நேர் ஆப்போசிட். ஏப்பா முதல் கருத்து என்ன, ஈயன் தான் முன்பசிலே, ஹூ வந்து ஜாயிதுன்னோம். ஏப்பா ஈயா கவுல ஈயா அசலே கே ஜாயிதுன்னோம், ஈயா எவல ஈயா ஏ அசலே ஏ ஜாயிதுன்னு சொன்னோம்ல, நேர் ஆப்போசிட்டா இருக்கு பாருப்பா. வக்கீல சொல்வி ஹி, அந்த ஏயும் காஃபும் ஹாவும் தான் லமீர்கள். ஒய்யன் என்பது முத்தத்துன், அது முக்கியமானது. விளங்கருக்கு என்ன, அது படிக்கிறதுக்கு வேணும். இன்னஹா அந்த லமீர்கள் நம்மா ஃபுசிலத்து பிரிக்கப்பட்டு விட்ட போது, அனில் அவாமிலி ஆமீர்களை விட்டு பிரிஞ்சு தனியா வந்து விட்ட போது, ஹாவும் ஹாலாம் தனியா வராதுல்ல, அதெல்லாம் முத்தசிலால் லமீர்ப்பா, முத்தசிலால் லமீர் தனியா வராதுல்ல தானாக. அவை அதில் ஆமீர்களை விட்டு பிரிக்கப்பட்டு விட்ட போது, ததர நுத்துக்குபிகா அதை மொழிவது தங்கடமாகிவிட்டது. உபரதத்தன் தனித்த நிலைமையிலே மொழிவது என்ன செஞ்சிருச்சு, தங்கடமாயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. அவே தும்மை இலைகி இலைகா, அந்த காஃபின் பக்கம் ஏயின் பக்கம் சொல்லுங்கப்பா ஹூவின் பக்கம் இணைக்கப்பட்டிருச்சு. ஈயன் எதை, ஈயனை இணைக்கப்பட்டிருக்கு. ஏலி தஸ்தகில்ல பிஹி, அது தனித்து வருவதற்காக. எடுத்தனப்பா தஸ்தகில்ல பிஹி, அது தனித்து வருவதற்காக. தனியா வர முடியாதுல்ல, ஈயன் வந்துருச்சுன்னு என்ன செஞ்சிடலாம், ஈயா ஊ ஈயா ஏ ஈயாக்குன்னு சொல்லிடலாம். எடுத்தனப்பா கீழே நாலாவது கருத்து அல் அமீரு அல் மஜ்மூ. ஏப்பா முன்பசினால் அமீர் ரெண்டும் சேர்ந்தான், ஈயா ஊ ஈயா ஏ ஈயாக்க ரெண்டும் சேர்ந்து தான் என்ன இருக்குது முன்பசிலுங்கிறாங்க. வக்கீல சொல்லப்படுகிற லமீரு லமீரு முன்பசினால் அமீர் என்பது ஒல் மஜ்மூ ஒட்டு மொத்தமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.